கிரேட்ஸ் அண்ட் கான்டெக்ட் திஸ் இஸ் சந்தியா ஆக்சுவலி சமயம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் மீட் கேம் விளையாட போறோம். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்ல ஸ்டீல் ரிகார்டிங் சில இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல். ஓகே, ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது எது மூலமா வருது அப்படின்னா அயன் பிளஸ் கார்பன் இது ரெண்டுமே இது ரெண்டுல இருந்து வரதான் வந்து ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதோட கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும்னா ஸ்டீலோட கார்பன் கண்டென்ட் வந்து 1.5% ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1.5% ஆஃப் கார்பன் ஸ்டீல் வந்து எது வருதுன்னா அயன் பிளஸ் கார்பன் இருந்தால் வந்து ஸ்டீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலாய் ஆஃப் அயன் அண்ட் கார்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கார்பன் கண்டென்ட் வந்து 1.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் நிறைய இருக்கு. என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டெட் மைல்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் லோ கார்பன் ஸ்டீல் ஆர் மைல்ட் கார்பன் ஸ்டீல் சொல்றாங்க, அதுக்கப்புறம் மீடியம் கார்பன் ஸ்டீல், அதுக்கப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல். 4 ஸ்டீல் இருக்கு. டெட் மைல்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் லோ கார்பன் ஸ்டீல் ஆர் மைல்ட் கார்பன் ஸ்டீல், அதுக்கப்புறம் மீடியம் கார்பன் ஸ்டீல், அதுக்கப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல் சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்கு. இதோட கார்பன் கண்டென்ட் எப்படி இருக்கும்னா நம்மளோட கார்பன் கண்டென்ட் ஆஃப் ஸ்டீலே வந்து மேக்ஸிமமா இருக்கிறது வந்து 1.5% ஆஃப் கார்பன் தான். அப்போ ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னா வந்து 1.5% ஆஃப் கார்பன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டெட் மைட் இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா வந்து மற்றதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ டெட் மைட் ஸ்டீல் எப்படி இருக்கும்னா அப் டு 0.15% ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்தது லோ கார்பன் ஸ்டீல் எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா 0.15% ஆஃப் கார்பன் டு 0.45% ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீடியம் கார்பன் ஸ்டீல் எதுல இருந்து இருக்கும்னா 0.45% கார்பன் டு 0.8% ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8% 0.8% டு 1.5% ஆஃப் கார்பன் வந்து ஹை கார்பன் ஸ்டீலோட கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்து வந்து ஸ்டீல் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் கண்டென்ட் பொறுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இது ஸ்டீலையும் கார்பன் கண்டென்ட் பொறுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வெறும் ஸ்டீலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளெயின் கார்பன் ஸ்டீல் ஆர் சிம்பிளி கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து அப் டு 0.15% இருந்துச்சுன்னா அது வந்து டெட் மைல்ட் ஸ்டீல். ரொம்ப இது கார்பன் கண்டென்ட் லோவாக இருக்குன்னா அது வந்து டெட் மைல்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோ கார்பன் ஸ்டீல் மைல்ட் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. டெட் மைல்டு, அதுக்கப்புறம் வெறும் மைல்டு. ஸோ வெறும் மைல்டு வந்து 1.5 to 0.45% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் கண்டென்ட் 0.45 to 0.8% சொல்லியிருக்காங்க. மீடியம் கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 இருந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் என்னது 1.5. அப்போ 0.8 to 1.5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்டீல் எப்படி நோட் பண்றாங்க அப்படின்னா 20C8 அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க. ஸோ இந்த 28 அப்படிங்கிறது எது சொல்றாங்க அப்படின்னா 20 வந்து 100 times ஆஃப் ஆவரேஜ் percentage of carbon content அப்படின்னு சொல்றாங்க. இந்த C வந்து கார்பன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8 என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 times of average percentage of carbon அப்படின்னு சொல்றாங்க. ஸோ manganese அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 100% of average percentage of carbon, 100 times of average percentage of carbon. இது வந்து 10 times the average percentage of manganese அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0.2 வந்து இங்க கிடைக்கும், இது வந்து 0.8 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து 20C8 ன்னு இருக்கும். C அப்படிங்கிறது வந்து நம்ம கார்பன் கண்டென்ட் சொல்றாங்க. இது 20ங்கிறது வந்து 100 times of average percentage of carbon, that is அதோட ஆவரேஜ் வந்து 0.2% ன்னு சொல்றாங்க. அதே வந்து இந்த 8ங்கிறது வந்து 10 times of average percentage of manganese சொல்றாங்க. அது வந்து ஆவரேஜ் வந்து 0.8 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் ஸ்டீல் சொல்லியிருக்காங்க. 20C8 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 100 times of கார்பன் கண்டென்ட் சொல்றாங்க. ஸோ இந்த 20 வந்து 100% ஆஃப் கார்பன் கண்டென்ட்ல என்ன இருக்கோ அதுதான் 20 அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து நடுவில் இருக்கிறது கார்பன் சொல்றாங்க. 8 என்ன சொல்ல வராங்கன்னா 10 types of manganese சொல்ல வராங்க. ஸோ 100/20/100 போட்டால் 0.2 ஆஃப் கார்பன் கண்டென்ட் கிடைக்கும். 8/10 போட்டால் நமக்கு 0.8% ஆஃப் மேங்கனீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீலில் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் சிமெண்டேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிமெண்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டீல் தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் அயர்ன் எடுத்துப்பாங்க. ரஃப் அயர்ன்ல வந்து என்ன இருக்கும், அயர்ன் இருக்கும். ஸோ அந்த ரஃப் அயர்ன் எடுத்து நம்ம சிமெண்டேஷன் ப்ராசஸ்ல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு அயனும் ஆல்ஃபா ஃபரைட்ங்கிற அயனும் அதுக்கப்புறம் கார்பைட் அப்படிங்கிற ஒரு கார்பன் ஃபார்மும் கிடைக்கும். ஸோ அது ரெண்டும் தான் வந்து ஒரு சிமெண்ட் ஸ்டீல் வந்து நமக்கு கொடுக்கும்.
ஸோ சிமெண்டேஷன் ப்ராசஸ்னால நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சிமெண்ட் ஸ்டீல்னு சொல்றாங்க. அது எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு ரஃப் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ரஃப் டைம் மூலமா சிமெண்டேஷன் ப்ராசஸ்ல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா அயன் கிடைக்கும். ஆல்ஃபா அயன் வந்து நமக்கு இருக்கும். ரஃப் டைம்ல இருந்து நமக்கு ஆல்ஃபா அயன் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா அயன் வச்சு நம்ம சிமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Fe3C கிடைக்கும். அதாவது கார்பைட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் சிமெண்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிமெண்டைட் கிடைக்கும். ஸோ இங்க இருந்து நமக்கு கிடைக்கிற ஸ்டீல் தான் வந்து ஸ்டீல். இது இங்க இருந்து நமக்கு சிமெண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஃப் டைம் வந்து நம்ம வந்து சிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற ஸ்டீல் வந்து சிமெண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிமெண்ட் ஸ்டீல் வந்து எந்த ப்ராசஸ் மூலமா கிடைக்கும்னா சிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா ஃபெரைட் வந்து என்ன மாறுதுன்னா கார்பைட் ஃபார்மா மாதிரி நமக்கு சிமெண்ட் ஸ்டீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? இன்னொரு சிமெண்ட் ஸ்டீல் இஸ் ஆல்சோ கால்ட். அந்த சிமெண்டேஷன் ப்ராசஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ சிமெண்ட் ஸ்டீல் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ப்ராடக்ட் வந்து சிமெண்ட் ஸ்டீல். இந்த சிமெண்ட் ஸ்டீல் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சிமெண்ட் ஸ்டீல்ல வந்து என்ன ஆயிருக்கும்னா நிறைய இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி மேலே கிரியேட் ஆயிருக்கும். அது இந்த பபிள்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பபிள் டைப்ல ஸ்டீல் மேல வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதா வந்து பிளிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்ப சிமெண்டேஷன் process is also called as blister process. ஓகே, சிமெண்டேஷன்ல அப்ப சிமெண்ட் ஸ்டீல் இஸ் ஆல்சோ கால்ட் as blister steel னு சொல்லுவாங்க. சோ blister ஸ்டீல்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா மேல பிளிஸ்டர் கிரியேட் ஆகும். அந்த பிளிஸ்டர்னா அந்த ஸ்டீல் மேல லைட்டா பபிள்ஸ் வந்து கொரட் ஆயிருக்கும். சோ அத தான் வந்து blister steel அப்படி சொல்றாங்க. சோ சிமெண்டேஷன் process நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சிமெண்ட் ஸ்டீல் இஸ் ஆல்சோ கால்ட் blister steel கிடைக்குது அப்படி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் crucible process. crucible processல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து no slag and டஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது நமக்கு கிடைக்கிற சிமெண்ட் நமக்கு கிடைக்கிற ஸ்டீல்ல வந்து டஸ்ட்டும் ஸ்லாகும் இல்லாம நல்ல நீட்டா ஒரு ஸ்டீல் கிடைச்சுன்னா அது வந்து crucible processல வந்து அந்த ஸ்டீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து crucible process. ஓகே, அப்ப crucible processல கிடைக்கிற ஸ்டீல் என்ன பேர் என்னன்னா crucible steel அப்படின்னு சொல்லுவாங்க. crucible steel இந்த ப்ராசஸ்ல கிடைக்கும்னா crucible ப்ராசஸ்ல கிடைக்கும். சோ crucible ஸ்டீல் என்னன்னு சொன்னாங்க ஸ்லாப் டஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பெசிமெண்ட் process. சோ பெசிமெண்ட் process அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ப்ராசஸ். பெசிமெண்ட் process அப்படிங்கிறது மூணு ப்ராசஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்னஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஃபர்னஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா சார்ஜிங் ப்ளோயிங் அதுக்கப்புறம் போலிங். ஸோ சார்ஜிங் ப்ளோயிங் அண்ட் போலிங் மூணு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்னஸ்ல வந்து இது பெசிமெண்ட் ப்ராசஸ்ல வந்து நமக்கு கிடைக்கிற ஸ்டீல் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி எந்த ப்ராடக்ட்ல இருந்து வருது அப்படின்னா பிக் அயன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிக் அயன்ல இருந்து தான் வந்து நமக்கு ஸ்டீல் கிடைக்குங்க. ஸோ இப்போ மோல்டட் பிக் அயன் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து ஃபர்னஸ்ல வந்து போர் பண்ணுவாங்க. இந்த மோல்டட் பிக் அயனை ஃபர்னஸ்ல போர் பண்ற ப்ராசஸ் பேர் தான் வந்து சார்ஜிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் வந்து ப்ளோயிங் அப்படிங்கிறது இதுல வந்து என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் பண்ணுவாங்க. பிக் அயனை வந்து போர் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளோயிங் அப்படின்னா என்னன்னா ஏர் வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏர் பிளாஸ்ட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு மோல்டன் லிக்விட் கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா போர் பண்ணுவாங்க வெளியே வந்து ஒரு லேடர்ல வந்து இது வந்து லேடர்ல வந்து போர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வெளியே எடுத்து நம்ம வந்து லேடர்ல கலெக்ட் பண்ற பேர் வந்து போரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து லேடர்ல வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அந்த மோல்டன் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதான் வந்து அந்த ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான லிக்விட். அந்த லிக்விட் கூட என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா காப்பர் அந்த இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் கூட நமக்கு வந்து கார்பன் பிளஸ் மேங்கனீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் பிளஸ் மேங்கனீஸ் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஸ்டீல் வந்து ஒரு ரிச்சான ஸ்டீல், ரிச் குவாலிட்டியான ஸ்டீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்பன் கண்டென்ட்காக நமக்கு கார்பன் பிளஸ் மேங்கனீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெரோ மேங்கனீஸ். இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஃபெரோ மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெரோ மேங்கனீஸை இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா
ஸ்பீகல்ஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பெசலர் ப்ராசஸ். ஸோ இன்னொரு பெசலர் ப்ராசஸ்ல வந்து இன்னொரு இது இருக்கு, என்ன அப்படின்னா அசிடிக் பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அசிடிக் பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அசிடிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸ், பேசிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை வச்சு சொல்றாங்கன்னா ஃபர்னஸ், இந்த ஃபர்னஸோட லைன் வச்சு சொல்றாங்க. ஸோ ஃபர்னஸோட லைன் வந்து இந்த லைனிங் வச்சு சொல்றாங்க. ஃபர்னஸோட லைனிங் வச்சு அசிடிக் பேசிக்னு பிரிக்கிறாங்க. ஸோ அசிடிக்ல வந்து ஃபர்னஸோட லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிக்கா பிரிக்ஸால மேடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிலிக்கா பிரிக்ஸால மேடமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே வந்து நம்ம பேசிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து அதோட ஃபர்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தார் பிளஸ் டோலமைட் அப்படின்னு சொல்றாங்க. தார் பிளஸ் டோலமைட்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன, இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது அப்ப எது வந்து ரிச்சான மெத்தட் அப்படின்னா பேசிக் தான் வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கும், லைக் சிலிக்கா அந்த மாதிரி நிறைய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் ஆயிருக்கும். இந்த இம்பியூரிட்டிஸ் வந்து அவ்வளோக்கா கலெக்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா பேசிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வந்து 1.5% ஆஃப் பாஸ்பரஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கே வந்து பாஸ்பரஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து அசிடிக் அண்ட் பேசிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸோட டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பேசிக் பேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாமஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து பெசமெண்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. பெசமெண்ட் ப்ராசஸ்ல வந்து சார்ஜிங், ப்ளோயிங், போரிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோல்டன் அயன் எடுத்து சார்ஜ் பண்றோம், சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஏர் பிளாஸ்ட் பண்றோம், ஏர் பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போர் பண்றோம் லேடர்ல. ஸோ ஏர் பிளாஸ்ட் பண்ணும்போது இதுல வந்து ரெண்டு விஷயம் நடக்குது. ஏர் பிளாஸ்ட்ல வந்து ரெண்டு ஸ்மோக் வந்து வெளியே வரும். ஒன்று வந்து ப்ரௌன் ஸ்மோக்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர்ல வரும். ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒயிட் கலர் வருது அப்படின்னா ஒயிட் கலர்ல என்ன சொல்ல வராங்கன்னா கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பர்னிங்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் சொல்லியிருக்காங்க. ப்ரௌன் ஃப்ளேம் வந்து சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் வெளியே வருது, அதே வந்து ஒயிட் ஃப்ளேம்னா கார்பன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒயிட் ஃப்ளேம் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளோயிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒயிட் ஃப்ளேம் வந்ததும் அந்த ப்ளோயிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ண மாதிரி இவங்க சொன்ன மாதிரி லேடர்ல ஊற்றிடுவாங்க. லேடர்ல ஊற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த அலாய்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. என்ன அலாய்ஸ்? அலாய் ரிச் இன் ஃபெரோ மேக்னீசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெரோ மேக்னீஸ் அலாய் சொல்றாங்க. ஸோ அது வந்து ஸ்பிகல்ஷியம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்றாங்க. எதுக்குன்னா இன்னும் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ அதுலேயே பெசமெண்ட்ல ரெண்டு ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து அசிடிக் அண்ட் பேசிக். ஸோ பேசிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து தாமஸ் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து 1.5% பாஸ்பரஸ் கிடைக்கும், இம்பியூரிட்டிஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் லைனிங் ஆஃப் ஃபர்னஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலிக்கா பிரிக்ஸ்னா அது வந்து அசிடிக், தார் அண்ட் டோலமைட்னா அது வந்து பேசிக் பெசமெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஃப்ளேம் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய விஷயம். ப்ரௌன் ஃப்ளேம் அப்படின்னா சிலிக்கா மேக்னீஸ் வந்து இதாகுது, எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளேம் வந்துச்சுன்னா கார்பன் வந்து ஆக்சைஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லேடர்ல வந்து அந்த மோல்டட் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓபனர் ப்ராசஸ். ஓபனர் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமன் மார்டின்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓபனர் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as சீமன் மார்டின்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஹை குவாலிட்டி ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓபன் ஹேர்ட்னா சீமன் மார்டின் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க, ஹை குவாலிட்டினா இங்க போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓபனர் ப்ராசஸோட காம்பினேஷன். என்ன காம்பினேஷன் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ்ல வந்து பேசிக் டெசிமல் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீல் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ எங்க ஆப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா டாடா அயர்ன் ஸ்டீல் ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க இந்த டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ். இது வந்து பேசிக் ஓபனர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெசிமல் ப்ராசஸ் கிடையாது, ஓபனர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாடா அயர்ன் ஸ்டீல் ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல ஜாம்ஷெட்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டுமே கலந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆசிட் அண்ட் பேசிக் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆசிட் அண்ட் பேசிக், இதுக்கு மேல என்ன இருக்கு? ஓபன் ஹெட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ டியூப்ளெக்ஸ் ஓபன் ஹெட் தான் டியூப்ளெக்ஸ் ப்ராசஸ் வரும். ஸோ போத் ஆசிடிக் அண்ட் பேசிக் ஓபன் ஹெட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? டாடா அயர்ன் ஸ்டீல்ல வந்து இது வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்என்டி ப்ராசஸ். ஸோ எல்என்டி ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா இந்த நேம் வச்சு நம்ம க்ளூ வச்சுக்கலாம். எல் அப்படின்னா வந்து லின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, டி அப்படின்னா
டோனாவிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லின்ஸ் அண்ட் டோனாவிட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து எங்க இந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்டீல் வந்து எங்க வந்து அவைலபிள் அப்படின்னா ரூர்கேலா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்என்டி ப்ராசஸ் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதை வந்து லின்ஸ் அண்ட் டோனாவிட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டீல் மேக்கிங் கேட்டால் நம்ம வந்து எல்என்டி ப்ராசஸ் தான் போவோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ப்ராசஸ். ஸோ எலக்ட்ரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை மெல்டிங் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். இதுல வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இது வந்து இந்த டைப் ஆஃப் ஆபரேஷன் வந்து ஒரு டைப் சொல்றாங்க அப்படின்னா ஹீரால்ட் அப்படிங்கிற ஆபரேஷன் வந்து இதுல எலக்ட்ரிக் ப்ராசஸ்ல வந்து நடக்குது. ஸோ எலக்ட்ரிக் ப்ராசஸ் போகணும்னால எலக்ட்ரிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் ப்ராசஸ் மூலமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ப்ராசஸும் சேம் அசிடிக் அண்ட் பேசிக் ஃபர்னஸ்ல இது பண்ற மாதிரி தான். ஸோ இதில் வந்து மோஸ்டா என்ன நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சோம் அசிடிக் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்டீல் மேக்கிங். ஆனால் எங்கே என்ன யூஸ் பண்றாங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த பேசிக் யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிக் ப்ராசஸ்ல ஒரு டைப் தான் என்ன சொல்ல வராங்க, ஹீரால்ட் டைப் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் ஸ்பீட் கேம்ல என்ன பார்த்தோம்னா ஸ்டீல் அப்புறம் அதோட டிசைனேஷன் அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ.